டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன். டிசிஏ கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சக்தி இன்ஃபோடெக் டிசிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இந்த லெசனில் எம்எஸ் வேர்டுக்குள்ளே இருக்கிற எடிட்டிங் குரூப் பற்றி பார்க்க போகிறோம். எடிட்டிங் அப்படின்னா திருத்தி அமைக்கிறது, மாற்றி அமைக்கிறது. அப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சு, அதுக்குள்ளே சில கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுறது தான் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எஸ் வேர்டுக்குள்ளே இருக்கிற அந்த எடிட்டிங் குரூப்பில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். ஹோம் டேப்பில் கடைசியாக இருக்கிற இந்த குரூப்போட பேர் எடிட்டிங். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்டுன்னு ஒரு டூல், ரீப்ளேஸ். ஃபைண்ட் அப்படின்னா தேடு இல்லைனா கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். ரீப்ளேஸ் அப்படின்னா மாற்றிடு, மாற்றி கொடு, அதை சேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ரெண்டு டூலையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கதை ஒன்று, இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டூல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கதை என்னென்னா சிங்கத்துக்கும் எலிக்குமான ஒரு கதை. சிங்கம் தன்னோட தங்கச்சி பசங்களோட காது குத்துக்கு போயிட்டு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு மரத்தடி நிழலில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. சரியான தூக்கம் அந்த சிங்கத்துக்கு. அப்போது ஒரு எலி என்ன பண்ணிச்சா, அந்த சிங்கத்து மேலே எகிரி குதித்து ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கு. சிங்கம் பயங்கர கடுப்பாயிடுச்சு, யாராது நம்ம மேலே ஏறி குதிச்சு வர்றது அப்படின்னு எழுந்து பார்த்தா எலி ஒரே பிடிச்சி அமுக்கி சாகடிக்க பார்க்குது. அப்போ எலி சொல்லிச்சான், ராஜா ராஜா, நான் தெரியாதனமாக உங்கள் மேலே விளையாடிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் உங்களை காப்பாற்றுறேன், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த சிங்கம் என்ன சொல்லிச்சான், நீ சின்ன பையன்டானே, எலி பையன்டானே, உன்னால் என்ன எப்படி காப்பாற்ற முடியும், உன்னால் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி சாகடிக்க பார்க்குது. சிங்கத்துக்கு பரந்த மனசு, இலகுன மனசு. சரி பழிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை விட்டுடுச்சு. இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, அடிச்சு வச்சுருவோம் அப்படின்ட்டு விட்டுடுச்சான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு வேட்டைக்காரன், ஓகேங்களா, வேட்டைக்காரன் வலையை விரிக்கிறான். சிங்கம் போய் மாட்டிக்கிச்சு. சிங்கம் வாவுன்னு கதறுது. எந்த மிருகமுமே காப்பாற்ற வரல, எல்லாமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு, சிலது அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குங்க. இந்த எலிக்கு அந்த சிங்கம் கத்துற சவுண்டு கேட்ட உடனே, அடடா மாட்டிக்கிட்டாரு, அன்றைக்கி நம்மளை சாகடிக்காம விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்ன பண்ணுது, அந்த எலியோட அந்த வலையெல்லாம் கடித்து சிங்கத்தை காப்பாற்றிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் கதை. இப்போ எனக்கு என்னென்னா இது ரொம்ப பழைய கதையாக இருக்குது. எனக்கு சிங்கம் வேணாம், என்ன வேணும், புலி. ஐயோ, சிங்கம் சூர்யாது, புலி யாருது, விஜய் தான். அப்போ எலி அது வடிவேலுது. சரி ஓகே, இப்போ சிங்கமும் வேணாம் புலி வேணாம். இப்போ ஒரு யானை படுத்து தூங்கியிருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, யானை படுத்து தூங்கிட்டு இருக்கு, எலி அது மேலே போய் விளையாடுது, யானை டக்குன்னு பிடிக்குது. இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இந்த கதையில் இந்த சிங்கம்ன்றதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணி ஆகணும், எலஃபண்ட் யானைன்றதை போட்டாகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கதையை முதல்ல மொத்தமாக படிக்கணும். எங்கெல்லாம் லயன் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணி ஆகணும், எலிஃபண்ட் அப்படின்றத நம்ம எரேஸ் பண்ணிட்டு டைப் பண்ணணும். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு பேஜாக இருந்தால் பரவாயில்ல, சப்போஸ் ஒரு 100 பேஜ் இருக்குது, 200 பேஜ் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான சமயத்தில் தான் இந்த ஃபைண்ட் ரீப்ளேஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவனிங்க, அப்போது இந்த கதையில் எங்கெல்லாம் லயன் அப்படின்னு வருதோ அங்கெல்லாமே எலஃபண்ட் அப்படின்னு வரணும் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், இந்த லயன்றதை டைப் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா ஃபைண்ட், இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபைண்ட் பண்ணு எதை அப்படின்னா LION, லயன் அப்படின்றத தேடுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ், அதை என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா எலஃபண்ட் அப்படின்றத மாற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்கள், முதல்ல இது ஃபைண்ட் பண்ணுது லயன்ன்றது, ரீப்ளேஸ் கொடுத்தா என்ன ஆகுது, அது எலஃபண்ட் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் லயன் இருக்கோ அங்கே எல்லாமே என்ன பண்ணு, எலஃபண்ட் அப்படின்னு போடுனா ரீப்ளேஸ் ஆல். ஓகே, இப்போ என்னாச்சு, எங்கெல்லாம் லயன் அப்படி இருந்துச்சோ அங்கே எல்லாமே எலஃபண்ட் அப்படின்னு நமக்கு மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அப்போது ஃபைண்ட் அப்படின்னா தேடு, ரீப்ளேஸ் அப்படின்னா மாற்றி கொடு. ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன் இந்த கான்செப்டுக்காக. அப்போது ஃபைண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் என்ன பண்ணு, தேடி கொடு அப்படின்னு அர்த்தம். ரீப்ளேஸ் அப்படின்னா அதை மாற்றிடு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பர்சனாலிட்டியை மட்டும் தேட விரும்புகிறதா இருந்தால் கூட என்ன பண்ணலாம், அந்த ஃபைண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும், அதில் வந்து வெறும் நம்பர்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க, பேரை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டே வந்தோம்னா ரொம்ப கஷ்டம் அது.
ஏன்னா சில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும் நமக்கு. அது பார்த்தா ஒரு 300 பேஜ் 400 பேஜ் இருக்கும். அதில் குறிப்பிட்ட சீரியல் நம்பரை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபைண்டு, அப்போ அது அடோப் அப்படின்ற ஒரு ரீடர் தனியாக இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஃபைண்டுன்ற டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன நம்பரோ அந்த நம்பர் கொடுத்தோம்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு என்ன ஆகும், அவருக்கு அந்த லிஸ்ட்டில் அவரோட நம்பர் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சிடலாம். சேம் இல்லை பேர் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த பேரை கொடுத்து நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன பேரை தேட போகிறோம், ஜஸ்ட் நீங்கள் பேரை தேடினா மட்டும் போதும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காலேஜோட ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோமே, அது ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க உங்களோட பேரை, அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபைண்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட நேம் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ஈவன் ஒரு 500 பேஜ் இருந்தால் கூட சரி, அந்த பேர் எங்கெல்லாம் இருக்குன்றது என்ன பண்ணும், உங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதிலேருந்து ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.